ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அதை மார்க் பண்ணிவிட்டு நீளம் 3 இன்ச்சில் நம்ம மெயின் டாட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்ட்ரு உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு அதையும் இதே மாதிரி சென்டரை பிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு துணியை பிடிச்சி ஒரு 2.25 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் டாட்டு அதையும் நம்ம அதே மாதிரி 2 இன்ச்சு கேப் போட்டு நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்ததே நம்ம அதே மாதிரி தான் பிடிக்க போகிறோம். 1.25 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீளம் 3 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு அளவில் நம்ம பிடிச்சி ஒரு 2.25 இன்ச்சு அளவில் நீளத்தில் நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஆம்கோல் டாட்டு அதையும் மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கப் ஷேப்பு எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இப்போ நம்ம பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு லைனிங் கிளாத் வச்சுக்கோங்க. சென்டரில் மெயின் கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவில் நம்ம தையல் போட்டு எடுக்கலாம். அடுத்ததையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு லைனிங் கிளாத்து, சென்டரில் மெயின் கிளாத்து, அதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத்து வச்சு 1/2 இன்ச்சு அளவில் நம்ம தையல் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்குவோங்க. திருப்பிட்டு ஒரு லைனிங்கில் நம்ம ஒரு எண்டு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறமா ரெண்டையும் ஒரே அளவாக வச்சு நம்ம 2 பெல்ட் பட்டியும் ஒரே அளவாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போது ரெண்டும் கரெக்டாக இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம பாடி பீஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாடி பீஸை எடுத்துகிட்டு பெல்ட் பட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரியே நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு அடுத்த பெல்ட் பட்டியும் பிடிச்சி நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டோம் பாருங்கள், அதுக்கு மேலேயே நம்ம அந்த தையலை போட்டுக்கலாம். தையலை போட்டுட்டு இப்போ நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுக்கலாம். திருப்பி எடுத்துட்டு அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த பெல்ட் பட்டியை ஸ்டிச் பண்ணும்போது அந்த மெயின் டாட்டை நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி கிராஸாக நம்ம ஃபோல்டு பண்ணி கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பெல்ட் பட்டியும் இந்த உப்பட்டி பக்கத்தில் வர டாட்டும் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம உப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நல்ல பக்கமாக ஒரு பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம். இனி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக உள் பக்கமாக எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2.5 இன்ச் அளவில் ஒரு பீஸ் கட் பண்ணி நம்ம அந்த லைனிங் பக்கத்தில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி நல்ல பக்கமாக இதை திருப்பி எடுக்கலாம். திருப்பி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த தையல் போட்டோம் பாருங்கள், அந்த தையல்லே இந்த ஃபோல்டிங் வர மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். இன்னொரு தையல் நம்ம அது பக்கத்துலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு
ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆச்சு. இது கப் ஷேப் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர்